ಏಳು ನಾರಾಯಣ, ಏಳು ಲಕ್ಷ್ಮೀ ರಮಣ, ಏಳು ಶ್ರೀಗಿರಿಯೊಡೆಯ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ. ಏಳಯ್ಯ ಏಳು ಬೆಳಗಾಯಿತು, ಕಾಸಿದ ಹಾಲನ್ನು ಕಾಬಡಿಯಲ್ಲಿ ಹೆಪ್ಪಿಟ್ಟು ಲೇಸಾಗಿ ಕಡದು ಹೊಸ ಬೆಣ್ಣೆ ಕೊಡುವೆ. ದೇಶಶಯನನೆ ಏಳು ಸಮುದ್ರ ಮಥನವ ಮಾಡು, ದೇಶ ಕೆಂಪಾಯಿತು ಏಳು ಬೆಳಗಾಯಿತು. ಏಳಯ್ಯ ಏಳು ಬೆಳಗಾಯಿತು. ಅರಳ ಮಲ್ಲಿಗೆ ಜಾಜಿ ಪರಿಮಳದ ಪುಷ್ಪಗಳು ಸುರರು ತಂದಿದ್ದಾರೆ ಭಲು ಭಗುದಿಯಲ್ಲಿ. ಅರವಿಂದ ಲೋಚನ ಮದನ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಕೋಳಿ ಕೂಗುತ್ತಲಿದೆ ಏಳಯ್ಯ ಹರಿಯೇ. ಏಳಯ್ಯ ಏಳು ಬೆಳಗಾಯಿತು. ದಾಸರೆಲ್ಲರೂ ಬಂದು ಧೂಳಿ ದರ್ಶನಗೊಂಡು ಲೇಸಾಗಿ ಗಾಢ ಸಂಡಿಗೆಯ ಬಿಡಿದು ಶ್ರೀ ಜನರಾದಿಕೇಶವ ನಿನ್ನ ಪಾದವನು ಲೇಸಾಗಿ ಸ್ಮರಿಸಿ ಪೊಗಳುವರು ಹರಿಯೇ. ಏಳಯ್ಯ ಏಳು ಬೆಳಗಾಯಿತು. ಹರಿಜಗಳ ನಯನ ಗೋಪಾಲ ಪುರಯ ಮಮ ಕಾಮೋ, ಗೋಪಾಲ ಪುರಯ ಮಮ ಕಾಮೋ, ಗೋಪಾಲ ಪುರಯ ಮಮ ಕಾಮೋ. ಮಧ್ಯ ದತ್ತ ಮಹಿಷಾಧಾರ ಮದನಹಾಧಾರ ಮದನ ಗೋಪಾಲ ವಾತ್ಸಲ್ಯ ಪಾಲಿತ ಪರಯೋಗಿ ಮೃದ ವರನಾರಾಯಣ ಸಿದ್ಧವಾದಿತ ಮೋದ ಪುರಯ ಮಮ ಕಾಮೋ, ಗೋಪಾಲ ಪುರಯ ಮಮ ಕಾಮೋ, ಗೋಪಾಲ ಪುರಯ ಮಮ ಕಾಮೋ. ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ಪ್ರಭೋ, ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗ ಪ್ರಭೋ, ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗ ಪ್ರಭೋ, ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗ ಪ್ರಭೋ, ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ರಂಗ ಪ್ರಭೋ, ರಂಗೆ ಸಮಪಾಗಿ ಇಂದಿರಾ ರಮಣ ಗೋವಿಂದ.
இப்படியாக பகவான் தைலபங்கம் செய்து கொண்டு காசி யாத்திரைக்கு தயாராகிவிட்டார். இங்கே பத்மாவதி ஆனவள் கௌரிஹார பூஜை பண்ணுறான். அந்த கௌரி பூஜை பண்ணும் பொழுது பொண்ணுண்ட யாருமே இருக்க மாட்டா. எல்லாரும் மாப்பிள்ளை காசி யாத்திரை அழகாக பார்க்க போயிடுறா. ஆகையினாலே அந்த பொண்ணு ஏகாந்தமாக உட்காந்துருக்கா. ஏகாந்தமாக அந்த கௌரியை பிரார்த்தனை பண்ணுறா. என்ன பிரார்த்தனை பண்ணுறா? ஹே கௌரி, எனக்கு சிக்க பிராயத கண்டா, சின்ன வயசு பையனாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி மனமாற தியானித்து கௌரிஹார பூஜை பண்ணுறா. அப்போது தாய்மனை பொட்டுன்னு தாயாரானவள் ஒரு திருமங்கலத்தை கட்டுறா. அதை கட்டி கொண்டு பத்மாவதி ஆனவள் கௌரிஹார பூஜை பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னா, இப்படியாக பத்மாவதி ஆனவள் கௌரி பூஜை செய்து கொண்டு இருக்கும் பொழுது காசி யாத்திரைக்கு சென்ற ஸ்ரீனிவாச பெருமாள் அவள் எதிரில் ராமாவதார மூர்த்தியாக கையில் வில்லும் அம்புமாக பக்கத்தில் லட்சுமணனுடனும் சீதையுடனும் பண்டனான ஆஞ்சநேயருடன் கூட அழகான பட்டாபிராமனாக தர்சனம் கொடுக்கிறார். ஏன் இப்படி தர்சனம் கொடுக்க வேண்டும் என்றால், ராமாவதார சமயத்தில் அசோகவனத்தில் சீதைக்கு பதிலாக அக்னி தேவனின் மகள் வேதவதி என்பவள் பலவித கஷ்டங்களை அனுபவித்தாள். சீதை சொன்னாலாம், நீ எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாய், இது ராமாவதாரம், ஏகபத்னி விரதம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இதே ராமன் சீனிவாசனாக அவதாரம் செய்ய போகிறார், அப்பொழுது நீ கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னாலாம். இது பவிஷ்யோத்தர புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக அந்த அக்னி தேவனின் மகள் வேதவதி தான் பத்மாவதி. அந்த பத்மாவதி ஆனவள் ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்க வரும்பொழுது அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அவள் எதிரில் ராமாவதார மூர்த்தியாக கையில் வில்லும் அம்புமாக பக்கத்தில் லட்சுமணனுடன் சீதையுடனும் பட்டனான ஆஞ்சநேயருடன் கூட அழகான பட்டாபிராமனாக தர்சனம் கொடுக்கிறார். அந்த ராமன் எப்படி இருக்கிறான் என்றால், மகா
मण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे पादयति प्रबन्धनसुखे तत्त्वं मुनिभ्यः परमो व्याख्यान्तं भरदादिविपरिवृतं रामं भजे